ஹாய் எவ்ரிவன், நான் நந்தினி பாலு. இன்றைக்கி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி கிளாஸ் 8 NCERT சீரீஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா அவர் பாஸ் 3. ஸோ இந்த புக்கில் மொத்தம் 10 சாப்டர் இருக்குது. இதில் இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 9 வந்து பார்க்க போகிறோம். இந்த சாப்டரோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தி மேக்கிங் ஆஃப் தி நேஷ்னல் மூமெண்ட் 1870 to 1947. ஸோ நேஷ்னல் மூமெண்ட் இண்டிபெண்டன்ஸ்க்காக நம்ம நேஷ்னல் லீடர்ஸ் நிறைய மூமெண்ட்லாம் வந்து பண்ணாங்க இல்லையா, அவங்க மட்டும் கிடையாது, நார்மல் காமன் பீப்புள் கூட தான். ஸோ அது எல்லாத்தையும் வந்து இந்த டைம் பீரியடுக்குள்ளே நடந்த விஷயங்கள்லாம் இதில் சொல்லியிருக்காங்க. இந்த சாப்டரோட லென்த் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போகலாம், பிகாஸ் இவ்வளோ நாளுக்குள்ளே நடந்த அவ்வளோ மூமெண்ட்ஸையும் வந்து ஒரு பர்டிகுலர் சாப்டருக்குள்ளே வந்து அவங்க அடக்கி வச்சுருக்காங்க. பட் எதையுமே வந்து அவங்க வந்து ரொம்ப டீட்டெயிலெலாம் டிஸ்கஸ் பண்ணலை. பட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை வந்து நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னெல்லாம் படித்தோம் அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு பீப்புளும் வந்து எப்படி அஃபெக்ட் ஆனான்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இண்டஸ்ட்ரி வச்சுருந்தவங்க எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, விமன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, கேஸ்ட்னால் எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, அண்ட் அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆனாங்க, அண்ட் அவங்களுக்காக கொண்டு வந்த ரிஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா. அண்ட் இந்த சாப்டரில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் மூமெண்ட் ஃப்ரம் 1870 to 1947 நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் தான் வந்து ரியல் இன்ஹாபிட்டன்ட் ஆஃப் இந்தியா. மீன்ஸ் நமக்கு தான் வந்து இந்த லேண்ட் வந்து சொந்தமான லேண்ட், பிகாஸ் நம்ம தான் வந்து இந்த லேண்டில் வந்து முன்னாடியிலேருந்தே இருக்கோம். ஸோ இந்த லேண்ட் வந்து நமக்கு சொந்தமான லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பீப்புள் வந்து இந்த டைம் பீரியடில் தான் வந்து இந்தியா அப்படின்ற ஒரு கண்ட்ரி வந்து நம்மளோட கண்ட்ரி அப்படின்றதையும் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தெரியுது இந்தியான்றது நம்ம கண்ட்ரி அப்படின்றது. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரீஜியனை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்கள் வந்து ஆண்டுட்ருக்காங்க அப்படின்னும் போது, ஸோ அதுதான் வந்து அவங்களுக்கான ஏரியா, இதுதான் வந்து குறிப்பிட்ட இடம் தான் நம்மளோடது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் பீப்புளுக்குள்ளே இருந்துச்சு. பட் இந்த மாதிரி நேஷனல் மூமெண்ட்லாம் ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா மொத்தமும் வந்து ஒரே நாடு, ஸோ நம்ம எல்லாருமே வந்து இந்தியன்ஸ், ஸோ நமக்கு ஆப்போனட் வந்து பிரிட்டிஷ் அப்படின்ற மாதிரியான ஒரு யூனிட்டி வந்து இந்தியாவில் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே வந்து இந்தியன்ஸுக்கு தான் சொந்தம். அது வந்து நேச்சுரல் ரிசோர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அங்கே வரக்கூடிய ரெவன்யூவாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே வந்து நேட்டிவ் இந்தியன்ஸ் நமக்கானது தான் சொந்தமானது. அதை வந்து வெளியால், அதாவது பிரிட்டிஷ் வந்து அதை உரிமை கொண்டாடுறது நியாயம் கிடையாது. ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து அதெல்லாம் வந்து நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து பீப்புளுக்குள்ளே வருது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மைண்ட் செட் வர பீப்புளெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து சில குரூப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூனே சர்வ ஜனக் சபா அப்படின்றது. ஸோ சர்வ ஜனக் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் தி பீப்புள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹிந்து அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மெட்ராஸ் மகாஜன் சபா ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பாம்பே பிரசிடென்சி அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாத்தோட எய்மெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியா வந்து ஒரு சாவரைன் ஸ்டேட்டாக வந்து இருக்கணும். மீன்ஸ் யாரையும் வந்து நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு தனி ஸ்டேட்டாக வந்து இருக்கணும், யாரும் வந்து நம்மளை டாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்றது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நேஷ்னலிசம் இந்தியாவுக்குள்ளே உருவாக்கணும். மீன்ஸ் இப்போ வந்து நமக்கு தெரியுது இல்லையா, ஸோ நம்ம எல்லாமே இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு நேஷ்னலிசம் காமன் பீப்புளுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து எம்பவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அதர் கண்ட்ரி போலையுமே வந்து இந்தியாவும் வந்து எம்பவர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்த விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி அசோசியேஷன்லாம் வந்து நம்ம சைட்லேருந்து ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்குது இல்லையா. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியன்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகிறத பார்த்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ண, அவங்கள கட்டுப்படுத்த நிறைய புது லாஸ் எல்லாம் கொண்டு வராங்க. அதில் ஒரு லா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ஆர்ம் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 1878 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆக்ட் மூலமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ நேட்டிவ் இந்தியன்ஸ் யாரும் வந்து அவங்களோட ஓன் ஆர்ம் வந்து வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு மூலயமா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ப்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இவங்களெல்லாம் வந்து பயங்கரமாக சப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் அந்த டைமில் ஒரு பீப்புளுக்கு இங்கேருந்து ஒரு மெசேஜ் இன்னொருத்தருக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து இந்த நியூஸ் பேப்பர், மேகசின்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தான் இருந்துச்சு இல்லையா. ஸோ வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் படி என்னென்னா, ஸோ ப்ரெஸ்லாம் வந்து அவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வந்து எதுவும் வந்து செயல்பட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ
அது மூலயமா வந்து இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறத தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து நினச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இல்பர்ட் பில் அப்படின்னு சொல்லிட்டு 1883 வந்து ஒரு பில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பில். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மூலயமா அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஜட்ஜ் இருக்காங்களே, ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து முன்னாடியே வந்திருக்கும். ஸோ இந்தியன் ஜட்ஜ் வந்து இந்த பிரிட்டிஷ் பீப்புள் அண்ட் பிரிட்டிஷ் இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, ஸோ இந்த மாதிரி அவங்கள வந்து ட்ரையலுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. பட் லேட்டர் பீரியடில் வந்து இந்த இல்பர்ட் பில்லை வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்டிஷர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் கம்பெனி அஃபிஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட வந்து பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நாங்கள் தான் டாமினேட்டாக இருக்கோம், ஸோ இந்தியனுக்கு மேலே நாங்கள் தான் இருக்கோம், நீங்கள் எப்படி வந்து ஒரு இந்தியன் ஜட்ஜை வந்து எங்களை வந்து ட்ரையல் பண்ண விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக சண்டை போட்டிருப்பாங்க. அண்ட் அதுபடி இந்த லா வந்து அதுக்கப்புறமா ரிப்பீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 72 பேரோட வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 72 பேர் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிசம்பர் 1885 வந்து பாம்பேயில் வந்து மீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா வந்து இருக்க போகக்கூடிய எல்லா பீப்புளும் வந்து ஒரே கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா, ஒரே ரீஜனை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஸோ இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்க, வெவ்வேறு ஜாதி, வெவ்வேறு மதம், ஸோ வெவ்வேறு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்தவங்க அப்படின்றவங்க எல்லாருமே வந்து இந்த ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்குள்ளே இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காங்கிரஸை பற்றி ஒரு சில டீட்டெயில்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 20 இயர்ஸில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்திங்கன்னா மொத்தமாக மாடரேட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அவங்க என்னெல்லாம் வந்து டிமாண்ட் வந்து அவங்கக்கிட்ட கேட்டிருப்பாங்க, பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கேட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து இந்தியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்குது இல்லையா, ஸோ அதில் பார்த்திங்கன்னா இந்தியன்ஸோட நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நிறைய இந்தியன்ஸ் வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கணும், மீன்ஸ் லா மேக்கிங் ப்ராசஸில் வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லாம் வந்து அப்போ வந்து ரொம்ப பெரிய எக்ஸாம்ஸ் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் வைக்கக்கூடிய எக்ஸாமில் இந்தியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் வந்து லண்டனில் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து இந்தியாவில் இந்தியன்ஸ்க்காகவும் வந்து கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து பிரிட்டிஷ் கிட்ட வச்சுருப்பாங்க. அதெல்லாம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அஃபீஷியல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளான பொசிஷன்ஸ்லாம் வந்து கொடுக்கக்கூடாது. பிகாஸ் அவங்களால வந்து அவங்களே பார்த்துக்க முடியாது, அவங்க எப்படி இதெல்லாம் பார்த்துப்பாங்க, ஸோ இதை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அவங்க வந்து அதுக்கு தகுதியான ஆள் அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பிரிட்டிஷ் அண்ட் அதுக்கப்புறம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அஃபீஷியல்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காங்கிரஸோட வியூ என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ரூல் வந்து இன்க்ரீஸ் ஆக நமக்கு வந்து நம்ம இந்தியன்ஸ், நேட்டிவ் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப வந்து ஏழ்மைக்கு தள்ளப்படுவோம். அண்ட் பசி, பஞ்சம், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் அதே போல் தான் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அதிகமான ஒரு லேண்ட் ரெவென்யூ வந்து இம்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டில் இருந்தக்கூடிய ஃபுட் கிரெயின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இதெல்லாம் அதிகப்படியாக வந்து யூரோப்புக்கு வந்து அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரிட்டிஷர்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபுட் ஷார்ட்டேஜ் வந்து ஆயிருக்கும். ஸோ நம்ம நாட்டு மக்களுக்கு வந்து ஃபுட் கிரெயின்ஸ் இல்லாமல் போயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இரிகேஷனுக்காக வந்து ஃபண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிலிட்ரிக்கு அவங்க செலவு பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்து நம்ம நாட்டோட ரெவென்யூவும் வந்து நமக்காக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய வியூஸ் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்க்கு வந்து இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்காக நிறைய லாஸ் வந்து பாஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து லாஸ் லா பாஸ் பண்ணும்போது அது வந்து ஒரே கம்யூனிட்டி தான் பண்ணாங்களா அப்படின்னு கிடையாது. ஸோ டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில் இருந்தவங்க வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து அவங்களோட கோரிக்கையை வச்சுருப்பாங்க. ஸோ லேபரருக்காக, ஃபாரஸ்ட் டெவலருக்காக, ஸோ இந்த மாதிரி நிறைய லாஸ் வந்து பாஸ் ஆச்சு. ஸோ மாடரேட் லீடர்லாம் இருக்காங்க இல்லையா, காமன் பீப்புள் வந்து பிரிட்டிஷ் வந்து எவ்வளோ ஒரு அநியாயமாக இருக்காங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. ஸோ இது மூலயமா பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பர், மேகசின், ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்பீச்சஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது மூலயமா வந்து பிரிட்டிஷர்ஸோட அந்த ஆட்சி வந்து எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாடரேட் லீடர் வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிப்பாங்க.
ஸோ இது மூலயமா வந்து 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து பீப்புள் வந்து இந்த கவர்மெண்ட் எப்படி மோசமாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கவர்மெண்ட், அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்தியன்ஸோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது புரியும் இல்லையா. ஸோ இந்த 2 காசுக்காக அவங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்கால், மகாராஷ்டிரா, பஞ்சாப், ஸோ இதில் வந்து சிலர் இருக்காங்க. பிபின் சந்திரபால், பால் கங்காதர் திலக், லாலா லஜ்பத் ராய். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் பீப்புள் வந்து ஸ்வராஜ்க்காக வந்து போராடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்வராஜ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மட்டும் இல்லாமல் இவங்க பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு அகெயின்ஸ்டாகவும் வந்து கொஞ்சம் கிரிட்டிசிசம் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா 2 விதமான பீப்புள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு குரூப்பு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப சாந்தமாக வந்து போராடணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க. இன்னொரு குரூப் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சாந்தமாக பண்ணாலாம் வேலைக்காகாது, நம்ம வந்து வயலண்ட்டாக இறங்கணும், அப்போ தான் வந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி 2 குரூப்புக்கும் இருக்கும். பட் 2 பேரோட கோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ், இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்றது தான். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்ட் 1905 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஸ்ராய் கர்சன் என்ன பண்ணுறாருன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. மீன்ஸ் பெங்கால் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ இருந்த பெங்காலை வந்து 2ஆக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ பெங்கால் அப்படின்றது பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ப்ராவின்ஸ்ன்றது வந்து ஸ்டேட், இப்போ ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அப்போ வந்து ப்ராவின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ப்ராவின்ஸை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பீகார், அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஆஃப் ஒரிசா. ஸோ பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலை வந்து பார்ட்டிஷன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ். ஸோ வந்து எங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பண்ண வந்து கஷ்டமாக இருக்குது, ஸோ அந்த கன்வீனியன்ஸ்க்காக வந்து நாங்கள் வந்து இதை பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலை பிரித்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெங்காலி பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கக்கிட்ட காமன் பீப்புளை வந்து செப்பரேட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட மெயின் காஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அண்ட் அதை தொடர்ந்து வந்தது தான் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வதேசி மூமெண்ட். அதை வந்து ஆந்திரா அண்ட் டெல்டா ரீஜியன்லலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்தே மாதரம் மூமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வதேசி மூமெண்ட்டை பற்றி சொல்கிறோம். பிரிட்டிஷர்ஸை வந்து அப்போஸ் பண்ணோம். அண்ட் பார்த்திங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன், நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் நம்மளோட லாங்குவேஜ், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷோட குட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறது தான் வந்து பேசிக்காக வந்து ஸ்வதேசி மூமெண்ட். அண்ட் 1906 பார்த்திங்கன்னா ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா டக்காவில். ஸோ இது யார் ஸ்டார்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்திங்கன்னா, முஸ்லீம் லேண்ட் லார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்களுக்காக வந்து ஒரு செப்பரேட் எலக்ட்ரோரேட் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1907 வந்து காங்கிரஸ் வந்து 2ஆக பிரியுது. எதனால் பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் ஐடியாலஜி 2 குரூப்புக்கும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1915 வந்து மறுபடியும் வந்து ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காங்கிரஸும் முஸ்லீம் லீகும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, லக்னோ பேக்ட் வந்து சைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 1919 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ் நேஷனலிசம் மூமெண்ட்ஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா பீசன்ஸ், ட்ரைபல் அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க, அதுக்கப்புறம் ஃபேக்ட்ரி ஒர்க்கர், பிஸ்னஸ் குரூப், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து நடக்குது. ஸோ வேர்ல்டு வார் அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ்க்கு வந்து நிறைய காசு வந்து தேவைப்படுது. ஸோ பிரிட்டிஷ் மீன்ஸ் அந்த வார் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் வந்து அதிகமாகுது. அண்ட் வந்து அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ மீன்ஸ் டேக்ஸை வந்து அதிகமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸை வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலை வந்து எல்லா பொருளுக்கும் ஏற ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் பீப்புள் இந்த மாதிரி ஹை டேக்ஸு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ரைஸ், ஸோ இதனால் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிறாங்க. அண்ட் இது மூலிமா இன்னொரு டைப் ஆஃப் பிஸ்னஸ் மேன்ஸ் என்னென்னா, நான் முன்னாடி அந்த இண்டஸ்ட்ரீஸ் சாப்டர் எடுக்கும்போது சொன்னேன் இல்லையா, ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1 அப்போது வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து போச்சு. ஸோ அதனால் வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருந்து அந்த பிஸ்னஸ் மேன்ஸுக்கு இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் வந்து அவங்க ஆர்மியை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ், நம்ம இந்தியன் சோல்ஜர் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள வந்து அந்த பிரிட்டிஷ் ஆர்மிக்குள்ளே வந்து அனுப்புகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராடுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1917 பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் வந்து ஒரு ரெவல்யூஷன் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெவல்யூஷன் நடக்கும் போது தான் வந்து சோஷியலிசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் நேஷனலிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள வந்து பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி அவரோட 46 வயசில் வந்து இந்தியாவுக்கு வந்து வராரு.
இருந்திருப்பார். எந்த வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1915. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்திருப்பார். ஸோ அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காந்தி பார்த்திங்கன்னா இங்கே வருவதுக்கு முன்னாடியே வந்து அவர் ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் நிறைய கேம்பெயின்ஸ் வந்து நடத்தியிருப்பார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தி அண்ட் அதுக்கப்புறம் அங்கே இருந்த சில பீப்புள் வந்து இந்த ரேஷியல் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ கருப்பாக இருக்கவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, வெள்ளையாக இருக்கவங்கள ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் அங்கே நடந்திருக்கும். அதுக்கு காந்தி அப்போஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பார். அண்ட் அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ காந்தி வந்து இந்தியாவுக்கு வரும்போது அவருக்கு வந்து ரொம்ப பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து இருந்திருக்கும். ஸோ காந்தி வந்து அந்த முதல் ஒரு வருஷம் முழுக்க அவர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து சுற்றி பார்ப்பார். சுற்றி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ரீஜனில் எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ இதெல்லாத்தையும் வந்து அவர் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவார்னா இந்தியா முழுக்க அவர் என்ன பண்ணுவார்னா சுற்றுவார் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் எடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேஷ்னல் மூமெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடச்சிருப்பாங்க. ஸோ அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1919 to 1922 நடந்த ஒரு சில மூமெண்ட்ஸை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சத்தியாகிரகா பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ரவுலட் சத்தியாகிரகா எதுக்காக நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ரவுலட் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த ஆக்டில் வந்து என்னென்னா வந்து சில பேசிக் ரைட்ஸ் இருக்கு இல்லையா. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ பேச்சுரிமை, ஸோ இந்த மாதிரியான பேசிக் ரைட்ஸை கூட ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்ட் தான் வந்து ரவுலட் ஆக்ட். ஸோ இதை அகெயின்ஸ்ட் பண்ணி தான் வந்து ரவுலட் சத்தியாகிரகா வந்து நடந்திருக்கும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா காந்தி, முகமது அலி ஜின்னா இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு வந்து பீப்புளை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு, மீன்ஸ் பீப்புளோட ஒரு பேசிக்கான ஃப்ரீடமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது மூலிமா பார்த்திங்கன்னா சத்தியாகிரக சபா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சத்தியாகிரகாவை பொறுத்தவரையும் இது வந்து ஒரு முதல் ஸ்ட்ரகிள் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கும், பட் அங்கே எதையுமே வந்து யூனிட்டி இருந்திருக்காது. நான் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857 நடக்கும்போது சொன்னேன் இல்லையா. பட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கும். பிகாஸ் இங்கே பார்த்திங்கன்னா காந்திலாம் இருக்காங்க. ஸோ காந்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்போஸ் ஆன ஒரு லீடர். ஸோ இது மூலிமா வந்து இந்த ஒரு ஸ்ட்ரகிள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை சப்ரெஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் சைட்லேருந்து நிறைய விஷயம் பண்ணியிருப்பாங்க. அதில் அவங்க ரொம்ப மோசமாக கொடூரமாக பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் மசக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து யார் கண்டக்ட் பண்ணியிருப்பா, யார் ஹெட்டாக இருந்திருப்பா, லீட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டயர் அப்படின்றவர். இது ஒன்றும் கிடையாது, இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து நம்மளோட ஆளுங்க இந்தியன்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகணும், இந்த ஜென்ரல் டயர் என்ன பண்ணியிருப்பாருன்னா எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளியிருப்பார். ஓகே, கொன்று இருப்பார் நிறைய பேரை. ஸோ அந்த இடம் வந்து ஒரு க்ளோஸ்டான பாத் அப்படின்றதுனால யாருமே வந்து வெளியே ஓடி வர முடியாத ஒரு நிலைமையில் நிறைய பேர் இறந்துருப்பாங்க. அண்ட் அது உள்ளே இருந்த ஒரு கிணத்துல வந்து நிறைய பேர் குதிச்சு செத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப மோசமான ஒரு விஷயத்தை வந்து ஜென்ரல் டயர் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் மசக்கர். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் போட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா பீப்புள் வந்து கூட்டம் கூடக்கூடாது, இந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரே இடத்துல அவ்வளோ பேர் சேர்ந்துருக்குவோ இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்து எடுத்திருப்பாங்க. நம்ம ஆட்கள் நிறைய பேரை வந்து கொடூரமாக சுட்டு கொண்டு இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஜாலியன் வாலாபாக் மசக்கர். ஸோ இது நடந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிந்து அண்ட் முஸ்லீம் இவங்க 2 பேருமே வந்து பயங்கர கோவமாக இருப்பாங்க பிரிட்டிஷ் மேலே. ஓகேங்களா. அண்ட் காந்தியோட வியூ பாயிண்ட் முன்னாடியிலேருந்தே என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துவும் முஸ்லீமும் வந்து ஒன்றா இருக்கணும் அப்படின்றத தான் வந்து இருக்கும். அண்ட் 1920 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீட்டி வந்து துர்க்கிஷ் சுல்தான் மேலே வந்து போடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப மோசமான ஒரு ட்ரீட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மூலிமா வந்து கலிஃபா மூமெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கலிஃபா மூமெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம்க்கு ஒரு ஹெட் மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா. ஸோ அவங்கள வந்து இப்போ வந்து கிறிஸ்டின்ஸ்க்கு வந்து போப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு ஹெட்டாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து முஸ்லீமுக்கு வந்து ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட பொசிஷனில் வந்து இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகமது அலி அண்ட் ஷவுகத் அலி அப்படின்ற 2 பேர் வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து கலிஃபத் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த கலிஃபத் மூமெண்ட்க்கு பார்த்திங்கன்னா காந்தியும் வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டைமில் வந்து முஸ்லீம் வந்து பிரிட்டிஷ் மேலே சமூகமாக இருக்காங்க. ஸோ இந்த டைமில் ஹிந்துஸ் வந்து முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணால் ஹிந்துக்கும் முஸ்லீமும் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வந்து சரியாக போயிடும். அண்ட் ஹிந்துவும் முஸ்லீமும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. ஸோ வந்து இந்தியாவில் வந்து யூனிட்டி வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகும். அது வந்து நம்மளோட இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து நினைப்பார்.
சொல்லியிருப்பார். அண்ட் அதுக்காக வந்து அவர் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. இது வந்து 1921லேருந்து 1922 வரைக்கும் நடந்திருக்கும். ஸோ இது மூலிமா பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இருந்துச்சு இல்லையா, ஸோ பிரிட்டிஷ் நடத்தி இந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வந்திருப்பாங்க. அண்ட் நிறைய லாயர்ஸ் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து இருந்திருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த லாஸ் எல்லாம் வந்து கடைப்பிடிக்காமல் இருப்பாங்க. அண்ட் சிலர் பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ் இம்போர்ட் பண்ண அந்த கிளாத் எல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கிளாத்தெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா எரிச்சிருப்பாங்க. ஸோ பிரிட்டிஷோட இம்போர்ட் வந்து பயங்கரமாக வந்து குறைஞ்சிருக்கும். இதெல்லாம் வந்து நடந்திருக்கும் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அப்போது. அண்ட் அதுக்கப்புறம் பீசன்ஸ் குஜராத்லேருந்து ஒரு சில பீசன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வயலன்ஸ் கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிமாண்ட், ஓகேவா. ஸோ ரெவென்யூ வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதை வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த கேம்பெயினை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆந்திரா அண்ட் தமிழ்நாட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்கர் ஷாப் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மறியல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஆந்திராவில் குண்டூர் ரீஜியனில் இருக்கக்கூடிய ஒரு சில ட்ரைப் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கால்நடைகள் கேட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா காட்டில் வந்து அந்த கிராசிங்காக வந்து மேய்க்க விட்டுருப்பாங்க. பட் அந்த டைமில் வந்து ஃபாரஸ்ட்லாம் போட்டாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அது மூலயமா வந்து இந்த மாதிரி பண்ணால் இதுக்கெல்லாம் வந்து அவங்க ஃபீஸ் வந்து பே பண்ணணும். பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு வந்து செய்கிறாங்க. இதை தான் வந்து ஃபாரஸ்ட் சத்தியாகிரகா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தியை வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து எல்லாருமே வந்து நம்புகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மீன்ஸ் காந்தியால் வந்து அவங்களோட பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி காந்தி மேலே ஒரு பெரிய ட்ரஸ்ட் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து வருது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் வந்து கலிஃபத் நாள் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ இது வந்து நேஷ்னல் மூமெண்ட்டை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து யூனிட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பெரிய சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா பஞ்சாபில் வந்து அகாலி மூமெண்ட் வந்து நடந்திருக்கும். அது யார் கண்டக்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அசாமில் பார்த்திங்கன்னா டீ கார்டன் லேபரர் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஹை வேஜஸ் வந்து கொடுக்கணும், நிறைய சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிமாண்ட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ்காக வந்து சில போராட்டம்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட பிளான்டேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த பிளான்டேஷன்லேருந்து வெளியே வந்துட்டு காந்தியோட ஃபாலோவர்ஸாக வந்து சேர்ந்துருப்பாங்க. பிகாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி காமன் பீப்புள் வந்து காந்திஜியை வந்து பயங்கரமாக வந்து நம்புகிறாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922 to 1929, ஸோ இந்த டைம் பீரியடில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி இனிஷியல் டைம்லேருந்தே வந்து நான் வயலன்ஸை தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவார். எதுவும் வந்து நம்ம வந்து ரொம்ப அமைதியாக இருந்து தான் வந்து நம்ம இண்டிபெண்டன்ஸை வாங்கணும், ஸோ வயலன்ஸ் எல்லாம் பண்ணி வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் 1922 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பீசன்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிட்டிஷ் போலீஸ் ஸ்டேஷனை வந்து தீ வச்சுருப்பாங்க. அண்ட் 22 போலீஸ் மேன்ஸ் வந்து அதனால் வந்து செத்து போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா காந்திஜி பார்த்திங்கன்னா பயங்கரமாக அப்செட் ஆகிடுவார். பிகாஸ் நான் வந்து நான் வயலன்ஸ் தான் பண்ணணுன்றேன், பட் நீங்கள் என்னென்னா உங்கள் இஷ்டத்துக்கு எதோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இந்த மூமெண்ட்டை தான் பார்த்திங்கன்னா சௌரி சௌரா மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் காந்தி ஃபாலோவர்ஸ் வந்து என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ காங்கிரஸ் வந்து ரூரல் ஏரியாவை டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. அண்ட் அது மூலிமா பார்த்திங்கன்னா மோதிலால் நேரு அண்ட் சித்தா ரஞ்சன் தாஸ். ஸோ இவங்க 2 பேரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டி வந்து அதை மீன்ஸ் அந்த காங்கிரஸ் இருக்குது இல்லையா, ஸோ இவங்க பார்த்திங்கன்னா எலெக்ஷனில் வந்து கண்டக்ட் பண்ணணும். அண்ட் எலெக்ஷனில் வின் பண்ணால் தான் வந்து அந்த லெஜிஸ்லேட்டிவ் அந்த பவர்லாம் வரும். ஸோ அந்த லா மேக்கிங் ப்ராசஸில் வந்து நம்ம ஆளுங்க வந்து உள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் வந்து நம்மளால் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை வந்து சொசைட்டியில் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் 1920 பார்த்திங்கன்னா காந்திஜி அண்ட் அதுக்கப்புறம் காந்தி ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களாம் பார்த்திங்கன்னா நிறைய சோஷியல் ஒர்க் வந்து பண்ணியிருப்பாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா காமன் பீப்புள் கிட்ட வந்து பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். அண்ட் இது மூலிமா 1930 பார்த்திங்கன்னா சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மிட் 1920s என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 விஷயம் வந்து முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஒரு ஹிந்து ஆர்கனைசேஷன். அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் 1920 நடந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெவல்யூஷனரி ஆக்டிவிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்களாம் பயங்கரமாக ஆக்டிவாக அந்த ஒரு டைம் பீரியட். மீன்ஸ் பகத்சிங்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து இந்த டைம் பீரியடில் தான் வந்து இருந்தாங்க. மீன்ஸ் முன்னாடி வந்து பார்க்கும் போதெல்லாம் வந்து பகத்சிங்லாம் ரொம்ப குட்டி பையனாக இருந்திருப்பாங்க அந்த ஜாலியன் வாலாபாலாம் நடக்கும்போது. பட் இந்த டைம் பீரியடில் வந்து அவங்களாம் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி, ஓகேங்களா. ஸோ இவங்களாம் வந்து பயங்கர ஆக்டிவாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டிகேட் முடிகிற அந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
காங்கிரஸ் வந்து பூர்ண ஸ்வராஜ் மீன்ஸ் அந்த கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ்க்காக வந்து எல்லா ஸ்டெப்ஸ் எல்லா முயற்சியும் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து யாருக்கு கீழே நடந்துச்சு, யார் வந்து லீட் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருஜி அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் டு தண்டி. ஸோ தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ 1930 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்திஜி வந்து தண்டி மார்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எதுக்கு அகெயின்ஸ்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்த ஒரு லா, அந்த லா பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் லா. ஓகேங்களா. ஸோ சால்ட் லா படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் வந்து உப்பு இருக்குது இல்லையா, ஸோ உப்புக்காக வந்து டேக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ யாரும் வந்து உற்பத்தி வந்து அது பண்ணக்கூடாது பிரிட்டிஷ் பெர்மிஷன் இல்லாமல். அண்ட் உப்பு வந்து விற்கக்கூடாது. அண்ட் உப்போட ப்ரைஸும் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அகெயின்ஸ்டாக வந்து காந்திஜி வந்து இந்த மார்ச் வந்து சத்தியாகிரகா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உப்பு அப்படின்றது ஒரு எசென்ஷியலான ஒரு விஷயம் இல்லையா. ஸோ யாராக இருந்தாலும் சரி உப்புன்ற ஒரு விஷயம் தேவை. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் எப்படி டேக்ஸ் போடுவேன் அப்படின்றதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து காந்திஜி வந்து இதை பண்ணியிருப்பார். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா காந்தி அண்ட் அவரோட ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 மைல் வந்து நடந்தே போயிருப்பாங்க. ஸோ எங்கேருந்து எங்கே வரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபர்மதி டு தண்டி வரைக்கும். சரிவா. ஸோ தண்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்டல் ஏரியா. ஸோ இங்கே போய் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சால்ட் வந்து இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து எடுத்திருப்பாங்க. நேச்சுரல் சால்ட் வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கரையில் இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் சால்ட், ஸோ இதை வந்து எடுத்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சால்ட் இருக்குது இல்லையா, அதை வந்து கொதிக்க வச்சா என்ன ஆகும், அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அதுலேருந்து உப்பு கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து சால்ட்டை வந்து கேதர் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே வந்து பிரிட்டிஷை வந்து பயங்கரமாக வந்து இரிட்டேட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரிட்டிஷ் வந்து இரிட்டேட் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேரை வந்து ஜெயிலில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும்போது தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து வரும். ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ ப்ரொவின்ஸுக்குன்னு ஒரு சில உரிமைகளை வந்து அந்த சட்டத்து மூலமாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஸுக்கு வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா 1937 வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து 11ல் 7 ப்ரொவின்ஸில் வந்து உள்ளே போயிருப்பாங்க. அண்ட் 1939 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ வந்து ஜெர்மனி வந்து பயங்கர ஒரு பீக்கில் இருப்பாங்க. பிகாஸ் அந்த டைமில் தான் வந்து ஹிட்லர் வந்து இருந்தார். ஸோ ஹிட்லர் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எல்லா நாட்டுக்கும் வந்து கொஞ்சம் வந்து பயமாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து ஆல்ரெடி நிறைய கண்ட்ரியை வந்து காலனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமாக ஒரு மிலிட்ரி சப்போர்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னும் போது இந்தியன் சோல்ஜர்ஸ் கிட்ட மீன்ஸ் இந்தியனோட சப்போர்ட் வந்து அப்போ கண்டிப்பாக வந்து பிரிட்டிஷ்க்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட ஆட்கள், நம்மளோட நேஷனலிஸ்ட் லீடர்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு செக் வச்சுருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2க்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், பட் அதுக்கு பதில் நீங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் 2 முடிஞ்சவொடனே இந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணிட்டு போயிடணும், எங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா குவிட் இந்தியா மூமெண்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஸோ இந்த வேர்ல்டு வார் 2 நடந்திருந்த சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா காந்தி வந்து ஒரு முடிவில் இருக்கார். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எடுத்தே ஆகணும், இண்டிபெண்டன்ஸ் வாங்கியே ஆகணும். ஸோ காந்தி மட்டும் கிடையாது, எல்லா நேஷனலிஸ்ட் லீடரும் வந்து ஒரு முடிவில் இருக்காங்க, நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கி ஆகணும். இதில் காந்திஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வாழணும் இல்லை சாகணும், எதுனாலும் வந்து நமக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைக்கணும். பட் நம்ம வந்து என்ன பண்ணோன்னா வந்து வயலன்ஸை வந்து கையில் எடுக்கக்கூடாது. நம்ம வந்து அஹிம்சா முறையில் தான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னா நம்மளோட இண்டிபெண்டன்ஸை வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி நான் குவிட் இந்தியா மூமெண்ட் அப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து நிறைய லீடர்ஸை வந்து ஜெயிலில் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் 1943 பார்த்திங்கன்னா 19,000 பீப்புளை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1,000 பீப்புள் கிட்ட வந்து கொன்று இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் அந்த பிரிட்டிஷர்ஸ். ஓகேங்களா. பிகாஸ் நம்ம பீப்புள் வந்து எதையுமே வந்து கேட்குறது இல்லை அதனால். அண்ட் 1940 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு செப்பரேட்டாக எங்களுக்கு ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான் அண்டு இப்போ இருக்கக்கூடிய பங்களாதேஷ். ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரியாக வந்து மாற்ற போகிறோம், ஸோ இதை வந்து எங்களுக்கு பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் 1920 அண்ட் 1930 ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா முஸ்லீமுக்கும் ஹிந்துக்கும் வந்து பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது. பிகாஸ் அந்த யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த செப்பரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம், ஸோ தனித்தனியாக நீ முஸ்லீம் நான் ஹிந்துன்னு எப்போ யோசிக்க ஆரம்பித்தாங்களோ ஸோ அந்த டைம் பீரியடில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஷ் எல்லாம் வர ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அவங்க வந்து தனியாக எங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரி வேணும்னு கேட்டதுக்கு நிறைய ரீசன் வந்து இருந்துச்சு. அதில் என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து மைனாரிட்டியாக இருந்தாங்க. ஓகேவா? ஸோ ஹிந்துஸை கம்பேர் பண்ணும்போது முஸ்லீமோட கவுண்ட் வந்து கம்மி. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து முஸ்லீம் லீக்கில் இருந்தக்கூடிய பீப்புளுக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த எக்ஸ்போஷர் வந்து கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை எங்களுக்கு வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கண்ட்ரி வேணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் காங்கிரஸ் லீடர்ஸ் நிறைய பேர் வந்து ஜெயிலில் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி டைம் வந்து இவங்க வந்து பயங்கரமாக அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு ஸோ இவங்க வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு கண்ட்ரி வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் வந்து பண்ணுறாங்க. அண்ட் மார்ச் 1946 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் கேபினெட்லேருந்து 3 மெம்பரை வந்து டெல்லிக்கு வந்து அனுப்புகிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை விஷயமாக வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16th August 1946 வந்து டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் வந்து ஒரு பெரிய ரியாட் வந்து நடக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான பேர் வந்து செத்து போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கும்போது ஃபைனலாக வந்து நம்ம வந்து செப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ மார்ச் 1947 என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வயலன்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் முக்கால்வாசி இடத்துல வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மூலயமா நிறைய பேர் செத்து போகிறாங்க, நிறைய பேர் வந்து வீடெல்லாம் இழந்து போகிறாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா மைக்ரண்ட்ஸாக அண்ட் ரெஃப்யூஜிஸாக வந்து மாற ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு கடைசியாக பார்ட்டிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உள்ளே வருது. ஸோ கடைசியாக வந்து இந்தியா வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இந்தியா அண்ட் தென் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டரில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி புக்கில் படித்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஓகே, தேங்க்யூ.